தமிழ்நாடு முழுக்க தீயினால் நெருப்புனால் ஒரு ஆபத்து இருக்குது, ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு சொல்கிற முன்னெச்சரிக்கை வீடியோ தான் இது. இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோனுடைய லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கார் இல்லைங்களா ஸ்டாலின், இவர் முன்கூட்டியே நான் சொல்லியிருந்திருப்பேன். இவர் தான் இந்த வருஷம், அதாவது அந்த போன 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் நடக்கிறப்போ நிறைய கட்சிகள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நான் வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஏன்னா ஏடிஎம்கே வருதா டிஎம்கே வருதா அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற டைம்லேயே அப்போ நான் சொல்லியிருப்பேன், இவர் தான் ஸ்டாலின், அவர் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அது எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கனவு மூலிமா எனக்கு தெரிஞ்சுது. ஒரு பெரிய தொலைக்காட்சிக்கு, அது எந்த தொலைக்காட்சின்லாம் தெரியல, அதுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே ஓகே, இவர் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் அவர் தான் இருக்கார். அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. அப்படியான ஒரு கனவு தான் இப்போ நான் தூங்கி எந்திரிச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியான ஒரு கனவு தான் இப்போ குழந்தைங்கள இப்போ 2வது 3வது படிப்பாங்க இல்லைங்களா, ஒரு ரூல்டு பேப்பர், ஒரு சின்ன பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பர் கிடக்குது. அந்த பேப்பருக்குள்ளே இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைன்னா எப்படி, இப்போ குழந்தைங்க பிறந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸில் தான் இருப்பாங்க. ஆனால் நான் பார்க்குற அந்த பேப்பருக்குள்ளே, அந்த கோடு போட்ட நோட்டு பேப்பருக்குள்ளே இந்த இடத்துல குழந்தை படுத்திருக்காங்க. அந்த அந்த பேப்பர் முழுக்க ஓரத்தில் இருந்து அப்படி தீ பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த குழந்தைய நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது தமிழ்நாட்டினுடைய மேப்பு மாதிரி அந்த பேப்பர் இருக்குது. அந்த தமிழ்நாடு முழுக்க தீயினால் தமிழ்நாடு மேப் மாதிரியே அந்த பேப்பர் கிழிச்சு போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே குட்டியாக குழந்தை இருக்குது. அந்த சின்ன சைஸாக தான் குழந்தை தெரியுது. அந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த பேப்பர் அப்படியே நெருப்புனால் தீ எரிஞ்சு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. முழுக்கவே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி தான் நான் பார்த்தேன். இதை ஒரு முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லிடணும். இதுக்கப்புறம் ஒரு கனவு, இதுக்கப்புறம் அந்த கனவு கண்டினியூ ஆச்சு. அது இப்போ வரைக்கும் நான் யோசிச்சுட்ருக்கேன். அது என்ன ஏதுங்கிறது அது எனக்கு சரியாக சொல்லலை. எனக்கு கனவு முழுக்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது பழிக்காது, நடக்காது அப்படிம்பாங்க. இப்போ நான் சொன்ன உடனே இது ஏன்னா இது சொன்ன உடனே பழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஏன்னா முன்கூட்டியே நான் ஒரு எச்சரிக்கையாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ மக்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும். எப்படி அரசியல் நடக்குது, சினிமாவில் என்ன காட்டுறாங்க, இந்த உலகத்தில் என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் போயிட்டுருக்குது அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வு உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, இந்த சம்பவம், இந்த அசம்பாவிதம், இந்த பேரழிவு நிச்சயமாக தடுக்கப்படலாம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். கனவுல அதை நான் பார்க்கல. இப்படிடா இது மட்டுமே இப்போ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே நீ சொன்னதுனால ஏதாச்சும் நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி இல்லை. இப்போ இந்த பல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல் கரெக்டாக இதே பல் விழுகும் அப்படின்னு எனக்கு முன்கூட்டியே பல முறை என் கனவுல சொல்லிக்கிட்டு, அந்த கனவுல நான் திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒரு 6 வருஷமாக நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு ஒரு 23 வயசு, சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கனவுல இல்லை, நேரடியாக கண்ணை மூடுனாவே என் கண்ணில் எப்படி சொன்னால் கற்பனையை நமக்கு கற்பனை பண்ண சில நடிகர்கள், நடிகை இல்லைன்னா நம்ம கண்ணை மூடி கற்பனை பண்ணி பார்ப்போம் இல்லையா. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் அப்படி கண்ணை மூடினீங்கன்னா அவங்க நடித்த சில படத்துலலாம் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி நான் கண்ணை மூடுறப்போ பல நேரத்தில் எப்படி சொல்கிறது, உடம்பு இல்லாத இருக்கிற மாதிரி, ஒரு பெட்டில் இருக்கிற மாதிரி, கட்டில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ தெரியல, ஒரு 23 வயசில் நான் பார்த்துருக்கேன். இப்போது அது எனக்கு நடந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு 6 வருஷமாக உடம்பு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா அது முன்கூட்டியே எனக்கு கனவு மூலியமா இல்லை, என் கண்ணு முன்னாடியே அது நான் பார்த்துருக்கேன். இது இந்த பேப்பர் இந்த தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு மேப் மாதிரி இருக்கிற அந்த பேப்பருக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கிறது முழுக்கவே தீப்பிடிச்சி எரிஞ்சிகிட்டு இருக்கிறப்போ ஒரு கனவை நான் பார்த்தேன். அது இப்போ வரைக்கும் அது எரிஞ்சிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவங்கள்லாம் பார்த்தா அது எனக்கு இன்னுமே தெரியல. ஏன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், அதை பற்றி நான் திருப்பி அந்த கனவை நான் ரிப்பீட் பண்ணி யோசிச்சது என்ன ஏதுங்கிறத நான் பார்க்கணும். ஓகே, இந்த விஷயத்த முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான். எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இது வெகுஜனங்களாக இருக்கிற, பொது ஜனங்களாக இருக்கிற, நம்மளை மாதிரி இருக்கிற மக்கள்னால இது ஏற்படாது. விண்வெளியிலிருந்து எரிகற்கள் அந்த மாதிரிலாம் விழுகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியும் நடக்காது. அப்படி ஒரு அசம்பாவிதம் இந்த இயற்கையும் கடவுளும் நிச்சயமாக செய்யவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, நிச்சயமாக இந்த மக்களையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, யாரோ ஒருத்தர், அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அதன் மூலிமா நடக்கிறதுக்கான ஒரு நிகழ்வாக இருக்கலாம். அதுக்கான முன்னெச்சரிக்கையாக நமக்கு இது தெரியப்படுத்தியிருக்கலாம். அப்போ இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நடக்கிற உலக அரசியலாக இருக்கலாம், நீங்கள் பார்க்குற சினிமாக்களாக இருக்கலாம், இதையெல்லாம் பார்த்து இந்த விழிப்புணர்வுக்குள்ளே ஒவ்வொரு மக்களும் இப்படி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இப்போ நான் பிக் பாஸில் கூட இப்போ போன வீடியோ நான் போட்டுருந்துருக்கேன்.
உண்மை பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீடியோவும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யாருமே சொல்லாத விஷயத்த நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். இந்த முன்கூட்டியே இந்த விஷயத்த சொல்கிறது தமிழ்நாடு வந்து காக்கப்படணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த குழந்தை ரூபத்தில் பார்த்துருக்கேன். அது ரொம்ப குழந்தையாக இருக்குது. நம்ம வந்து பச்சை குழந்தைங்க எப்படி யதார்த்தமாக உண்மையாக இருப்பாங்களோ அப்படியான மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உலகமே அறிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கிற நமக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து, பேரழிவு, தீயினால் நெருப்புனால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது முன்கூட்டியே நமக்கு தகவல் தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே நடக்கிற அரசியல் சினிமாக்களை எல்லாம் உன்னிப்பாக கவனித்து நம்ம விழிப்புணர்வாக நம்ம மண்டைக்குள்ளே இருக்கிற மூளைக்கு அந்த விஷயம் ஏன் இப்படி நடக்குது, யாரெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த விஷயம் தடுக்கப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.